இந்த கதை ஒரு பெரிய நகரத்தில் இல்லை, அமைதியான ஒரு சிறிய கிராமத்தில் தொடங்குகிறது. காலையில் சூரியன் உதிக்கும் வேளையில் மண் வாசனை கலந்த காற்று வீசும் அந்த நேரத்தில் ஒரு விவசாயி தன் வயலுக்குச் செல்லும் அந்த காலடி சத்தமே இந்த கதையின் ஆரம்பம். அவனுடைய வாழ்க்கை மிகவும் சாதாரணமானது. ஆனால் அவனுடைய மனம் அளவிட முடியாத அளவு பெரியது. அவனுடைய குடும்பம் ஒரு சிறிய வீடு, உழைப்பால் நிரம்பிய வாழ்க்கை. ஒரு மனைவி, 2 பிள்ளைகள், ஒரு அண்ணன், ஒரு தங்கை. அந்த அப்பா அம்மா இருவருக்கும் ஒரே ஒரு கனவு மட்டும்தான் இருந்தது. இந்த உலகம் எங்களை மதிக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, ஆனால் எங்கள் பிள்ளைகள் நன்றாக படித்து தங்களது காலில் தாங்களே நின்று வாழ வேண்டும். சோறு குறைவாக இருந்தாலும் பிள்ளைகளுக்கு பசி வரக்கூடாது என்று நினைக்கும் அப்பா தன் ஆசைகளை ஒதுக்கி வைத்து பிள்ளைகளின் எதிர்காலமே முக்கியம் என்று வாழும் அம்மா. அந்த விவசாயி தன் வாழ்க்கையில் சில உறவினர்களுக்கு தாய் தந்தை போல இருந்தவன். கஷ்ட நேரங்களில் தோள் கொடுத்தவன், சாப்பாடில்லாத நேரங்களில் சாப்பாடு கொடுத்தவன். ஆனால் காலம் மாறியது. அவர்கள் வளர்ந்த பிறகு இந்த விவசாய குடும்பத்தை மறந்தது போலவே நடந்து கொண்டார்கள். இதையெல்லாம் பார்த்த அந்த சிறிய பையனும் சிறிய பெண்ணும் உள்ளுக்குள் மிகவும் வலியடைந்தார்கள். அப்பா இவ்வளவு நல்லவர், ஆனால் அவருக்கு இந்த உலகம் ஏன் சரியாக நடக்கவில்லை என்ற மனதுக்குள் எண்ணினார்கள். ஆனால் அந்த வலியை அவர்கள் தங்கள் பலமாக மாற்றிக்கொண்டார்கள். பகலெல்லாம் பள்ளி, மாலை நேரங்களில் அப்பாவுக்கு உதவி, இரவு வந்ததும் விளக்கின் மங்கலான ஒளியில் படிப்பு, கண்ணீருடன் கலந்த படிப்பு, கனவுகளுடன் கலந்த படிப்பு. அந்த பையன் 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, கஷ்டமான சூழ்நிலையிலும் அவனோட முயற்சி குறையலை. தேர்வு முடிவுகள் வந்த நாள் அவன் சிறந்த மதிப்பெண்கள் பெற்றிருந்தான். அப்பாவின் கண்களில் முதல் முறையாக மகிழ்ச்சி கண்ணீர். என் மகனே, நான் படிக்காம போயிருந்தாலும் நீ கண்டிப்பாக படிக்க வேண்டும் என்ற அப்பா சொன்ன வார்த்தைகள் அவனின் மனதில் ஆழமாக பதிந்தது. பல கஷ்டங்களை சகித்து, கடன் வாங்கி, எண்ணற்ற தியாகங்கள் செய்து அப்பா தன் மகனை அரசு பொறியியல் கல்லூரியில் சேர்த்தார். அந்த நேரத்தில் அம்மா சொன்ன ஒரே வார்த்தை, எங்கிருந்தாலும் மனித நேயத்தை மறக்காதே, உழைப்பை என்றும் விட்டுவிடாதே. இங்கே அந்த தங்கை, அவளும் அப்பா அம்மாவின் கனவுக்கான ஒரு பெரிய நம்பிக்கையாக வளர்ந்தாள். 10ஆம் வகுப்பு முடிவுகள் வந்தபோது அவள் பள்ளியில் முதலிடம் பெற்றாள். ஊரே முழுவதும் அந்த விவசாய அப்பாவை பார்த்து பாராட்டிய அந்த தருணம், அந்த அப்பா தலை நிமிர்ந்து நின்ற அந்த நொடி இந்த வாழ்க்கையில் மறக்க முடியாத தருணமாக மாறியது. அண்ணன் கல்லூரி முடித்து வெளி உலகத்திற்குள் வந்தான். பட்டம் கையில் இருந்தாலும் வேலை இல்லை. ஒரு நேர்காணல், அடுத்த நேர்காணல், தோல்வி மேல் தோல்வி, கஷ்டப்பட்டான். ஆனால் மனம் தளரவில்லை. ஒரு நாள் நான் வெற்றி பெறுவேன் என்று தனக்குள் சொல்லிக்கொண்டே இருந்தான். ஒரு சிறிய வேலை, ஒரு குறைந்த சம்பளம், அதை சேமித்து பின்னர் ஒரு சிறிய உணவு கடையை தொடங்கினான். முதல் நாள் வாடிக்கையாளர்கள் இல்லை, ஆனால் நம்பிக்கை இருந்தது. தங்கை கல்லூரி விடுமுறையில் ஊருக்கு திரும்பும் போதெல்லாம் அண்ணனுக்கு உதவி செய்தாள். பாசம் கலந்த உணவு, உழைப்பு கலந்த விருந்து. நாட்கள் சென்றன, ஆண்டுகள் ஓடின. சிறிய கடை பெரிய ஹோட்டலாக மாறியது. உணவின் சுவையில் நம்பிக்கை வைத்தவர்கள் மீண்டும் மீண்டும் வரத் தொடங்கினார்கள். சில காலத்தில் ஒரு வீடு, ஒரு கார். முன்பு மதிக்காமல் போன உறவினர்களும் இப்பொழுது பேசத் தொடங்கினார்கள். ஆனால் அந்த அண்ணன் தங்கை இவற்றை எதையும் பெரிதாக எண்ணவில்லை. அவர்களுக்கு முக்கியமானது அப்பா அம்மாவினுடைய மகிழ்ச்சி. ஒரு நாள் அப்பா சொன்ன வார்த்தை, நாம் பணம் சேர்த்தவர்கள் இல்லை, நல்ல மனிதர்களாக பிள்ளைகளை வளர்த்தோம். அம்மாவின் கண்களில் மகிழ்ச்சியுடன் கலந்த கண்ணீர். இந்த கதை ஒரு விவசாய குடும்பத்தின் கதை மட்டுமல்ல. இந்த கதை உழைப்பின் மீது நம்பிக்கை வைக்கும் எல்லா மனிதர்களுக்கும் நம்பிக்கை அளிக்கும் ஒரு வாழ்க்கை கதை.